ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாரு வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்களோட சொந்த ஊரான மதுரைக்கு போயிருந்தாங்க. கமருதீன் ஏதோ கடை திறப்பு விழாக்கெலாம் போயிட்டு அவங்கவுங்க ப்ராஜெக்ட் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வெளியில் வந்துச்சு. இப்போ கமருதீன் ஃபேன்ஸும் வந்து அந்த ஒரு ஃபேன்ஸு அந்த செலிப்ரேஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கமருதீனை ஃபினாலேக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வராரு வரலங்கிறது அவர் இஷ்டம். ஆனால் பாரு வந்து கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்விடேஷன் போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அது மட்டும் இல்லாமல் பாரு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட சேர்த்து அப்புறம் அவங்க அம்மாவோடவும் சேர்த்து அவங்க சிவசக்தி இப்போ வந்து இல்லைங்களா படம் பராசக்தி அந்த படத்தோடது இதுக்கு போன மாதிரி. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவங்களும் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அவங்க கண்ணில் அந்த ஒரு வலி தெரியுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அந்த போஸ்ட்டில் பார்க்கும்போது. என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கும் வலிக்கும் தானேங்க. எவ்வளோ அடியை தாங்க தாங்க முடியும்? எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு நானும் வலிக்காத மாதிரியே நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கும் வலி இருக்கும் தானே. ஸோ ஆனாலுமே கமருதீன் ஃபேன்ஸ் வந்து பாருனால தான் கேம் போச்சுன்னு அந்த வினோத் சொன்னதோ, அந்த கமருதீன் ஃபேன்ஸ் சொல்கிறதோ, இல்லை வெளியில் வந்து ஜனங்க அதை அப்பட்டமாக சொல்கிறதோ, இப்போ கூட பாருங்களேன் கமருதீனை கூப்பிட்ருக்காங்களாம், ஆனால் பாருவை கூப்பிடலன்னும் போது பாருவை சுத்தமாகவே இந்த சீசன்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் விஜய் டிவி பண்ணுறாங்கன்னும் போது இதில் வச்சு நீங்கள் என்னடா சம்பாதிக்க போகிறீங்க? அந்த பொண்ணை வச்சு டிஆர்பி ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ கமருதீனை திருப்பி டிஆர்பிக்காக உள்ளே கூப்பிட்டு அவமான ரோஷம் கெட்டு போய் உள்ளே போகட்டும், என்னமோ பண்ணட்டும். ஆனால் பாருவை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்போனா நீங்கள் வினோத்தோடது ஏவியில் போடும்போதும் பாருது அந்த சீன் போடாமல் தானடா போட்டிருக்கணும். அது என்ன அவள் கையில் இருந்த காஃபியை கொட்டிட்டு அதை வந்து வினோத் தட்டி விட்டோன்னா அவ்வளோ பெரிய ஃபயர் விடுவீங்களா? ஒரு பொண்ணுக்கிட்ட வீரத்தை காட்டுற ஆம்பளைக்கெலாம் நீங்கள் ஃபயர் விடுவீங்க அப்படின்னா இத்தனை ஆம்பளைங்களுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து அந்த கேமை வின் பண்ணுறதுக்கோ இல்லைனா அந்த கேம்க்கான நியாயமான பொட்டென்ஷியலோ வாங்கின சம்பளத்துக்கான உழைப்பு போட்ட பாரு தாண்டா ரியல் ஹீரோ, நீங்கள்லாம் வெறும் ஜீரோ தாண்டா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்க்ளூடிங் ஹோஸ்ட், இன்க்ளூடிங் அந்த பிபி வாய்ஸ், அந்த சேஷோ அப்படிங்கிறது தான் அந்த பிபி வாய்ஸோடது அவரோட பேர். அதை பற்றியுமே என்னோடய வீடியோஸில் நான் ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சேஷோ அப்படிங்கிறது தான் அந்த வாய்ஸ் கொடுக்குறாருன்றதை பற்றி நான் போட்டிருப்பேன். பட் ஆனால் இந்த சீசனில் அவர் வாய்ஸ் கொடுக்குறாரா இல்லை அவரோட அந்த ஏஐ வாய்ஸான்னு தெரியல. ஏன்னா அவர் அசீம் கூட சேர்ந்து வேறு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு. அவர் இந்த சீசன் பண்ணலை, ஏஐ தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அது இந்த சீசன் ஃபுல்லாக வந்து ஏஐ வாய்ஸா இல்லை இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தாருன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுது, அது ஆம்பளை வாய்ஸ் தான் அப்படின்றத அந்த ஆம்பளை வாய்ஸையும் ப்ரூஃப் பண்ணி வெறும் அரோரா கிட்ட ஜொல்லு விடுறது, திவ்யூ கிட்ட ஜொல்லு விடுறது, கனி கிட்ட ஜொல்லு விடுறது, அரோரா கிட்ட ஜொல்லு விடுறது, அரோரா போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுன்னும் போது ஜொல்லு விடுற கும்பலாக மட்டும்தான் இந்த சீசன் வந்து ஆம்பளைங்களுக்கான சீசனாக இருந்திருக்கு. அதுக்கு இத்தனை ஆம்பளைங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது பாரு தான்னா. அந்த பாரு இப்பயுமே நீங்கள்